மகரம் 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி சனி பயிற்சி ஆகும். எப்படி இருக்க போது மகர ராசி? சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத ரணத்தையும் சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் நான் மனசுல சுமந்து வாழ்ந்தாங்க சார். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து மகர ராசிக்கு எதை இழக்கிறீங்கன்னு தான் சார் கேட்டுச்சு. ஒண்ணு பொண்ணை இழந்திருப்பாங்க அல்லது பொருளை இழந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இருட்டு, ஒரு மிகப்பெரிய தனிமை சிறை, ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தத்தளித்தவர்களுக்கு கடவுளுடைய அருளோடு ஒரு அற்புதமான கலங்கரை விளங்கத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்துறாருன்னே சொல்லணும். இவங்க யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு பெரிய வழியை கொடுத்துருப்பாங்க. பணத்தட்டுப்பாடு இந்த 7.5 சனியில கடுமையாக அனுபவிச்சாங்க. எனக்கு எதுவும் வேணாம் சார், நிம்மதி இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு புலம்பிய மகராசிக்காரர்கள் குருஜி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சார். சாமி 8:20க்கு ஆரம்பிச்சோம். என் நினைப்பு சரியா இருந்தா கரெக்டா 8:20க்கு ஆரம்பிச்சோம். மணி 12:20. இப்பதான் தனுஷை கடந்து வந்திருக்கோம். முதல்ல அதுக்கே நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. ஏன்னா இவ்வளவு நேரம் உட்காந்து நம்ம உறவுகளுக்காக பொறுமையா விளக்கம் கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். முருகன் சார். சாமி மகரம் 2026 வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி சனி பயிற்சி ஆகுது. எப்படி இருக்க போது மகர ராசிக்கு? மகர ராசிக்காரர்கள் பேரை சொன்ன உடனே நான் பேசுறதுக்கே 2 நிமிஷம் தயங்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 8 வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் தன்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்துடாதா, ஒரு திருப்பம் கிடைச்சிடாதான்னு சொல்லி ஏக்கத்தோடு வாழ்ந்தவர்கள்ல மகர ராசிக்காரர்கள் தான் முதன்மையானவர்கள். 7.5 சனி என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்தே உண்மையை சொல்லணும்னா, சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத ரணத்தையும் சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் தான் மனசுல சுமந்து வாழ்ந்தாங்க சார். மகராசிக்காரர்கள் யாரை வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க சார். வெளியில பாக்குறதுக்கு மாப்பிள்ளை மாதிரி வருவாங்க, ஆனா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மரண வழி அவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் சார் தெரியும். ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நமக்கு அதிபதியே சனிதான், அட்டி கொஞ்சம் கம்மியா விழுவும் நினைச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப பொய் சார். அது மகரத்துக்கு கும்பத்துக்கு சனி சொந்த வீட்டுக்கு அதிபதி, ஒன்றும் பண்ண மாட்டார், சனி நீதிமான், எதுவும் செய்ய மாட்டாருன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வீட்டுல இருக்கப்போ அவர் பாதகத்தை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு மகராசிக்காரர்களை நம்ம கேட்டாதான் தெரியும் அவங்க வாழ்க்கையில பட்ட சித்திரவதைகள் என்னன்னு சொல்லி. சார் 8 வருஷம் என்பது உண்மையை சொல்லணும்னா தன்னைத்தானே தொலைத்தவர்கள் மகராசிக்காரர்கள் சார். உணர்வு இல்லாத, உணர்ச்சி இல்லாத, அன்பு இல்லாத, பாசம் இல்லாத, பற்று இல்லாத ஒரு இறுக்கமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சார். வெளி உலகத்துக்கு நடவனமா நடந்துகிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள உண்மையை சொல்லணும்னா ஒரு நடவனமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து மகர ராசிக்கு எதை இழக்கிறீங்கன்னு தான் சார் கேட்டுச்சு. ஒண்ணு பொண்ணை இழந்திருப்பாங்க அல்லது பொருளை இழந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு கருமகாரியம் செய்யக்கூடிய நிலை தள்ளப்பட்டிருப்பாங்க, இல்ல உறவுகளால ஏமாற்றத்துக்குள்ள வாழ்ந்திருப்பாங்க சார். குடும்ப உறவுகளே பல பேருக்கு செதஞ்சு போச்சு. நிறைய பேர் நம்பிக்கை துரோகத்துக்குள்ள விழுந்து போனாங்க. நிறைய பேர் தேவையில்லாத இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் மாட்டி அதில் ஒரு பெரிய வழிகளை அனுபவிச்சவங்களும் உண்டு மகர ராசியில. அப்ப குறிப்பா பார்க்கும்பொழுது பார்த்தா இந்த 7.5 சனி என்பது மகராசிக்காரர்களை நான் கெடுத்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. இந்த 8 வருஷத்துல இனிமேல் படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். எல்லா ரூபத்திலையும் கடவுள் நம்மளை சோதிச்சுட்டார். நான் கஷ்டமே தெரியாம வளர்ந்தேன், சோகம் தெரியாம வளர்ந்தேன், எனக்கு அழுகை கண்ணீர்லாம் நான் பார்த்தது இல்லை. ஆனால் இந்த 8 வருஷத்துல கடவுள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துச்சு. நானா இது அப்படின்லாம் மகராசிக்காரர்கள் நிறைய பேர் புலம்பியிருப்பாங்க சார். அந்த வழிகள் அத்தனையும் கடவுளர்களோடு மாறப்போகிறது. 12 ராசிக்காரர்கள்ல முதன்மை பலனை பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள் தான். ஏன்னா 7.5 சனி அவர்களுக்கு முழுமையாக மார்ச் 6ஆம் தேதியோட விடுதலை ஆகுது சார். உண்மையை சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய இருட்டு, ஒரு மிகப்பெரிய தனிமை சிறை, ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தத்தளித்தவர்களுக்கு கடவுளுடைய அருளோடு ஒரு அற்புதமான கலங்கரை விளங்கத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்துறாருன்னே சொல்லலாம். நிச்சயமா நிச்சயமா இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு காரணம் ஒரு மகர ராசி. சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல, கோயில்பேட்டில இருந்து ஃபோன் பண்றாப்புல. திருக்கணித புராணம் சனி பயிற்சி போட்டப்போ அவர் ஃபோன் பண்றாப்புல, நாங்க திருக்கணிதெல்லாம் பார்க்க மாட்டோம், வாக்கியம் தான் பார்ப்போம், வாக்கியத்தும் போடுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தது அந்த மகர ராசி. அதுதான். ஏன்னா அந்த மகரத்தினுடைய சூட்சுமங்கள் சார். இந்த இலகுன மனசு சார் மகரம். எங்க இருந்தாலும் ராஜா அவங்க. ஏன்னா மகரம் நான் பல தடவை சொல்லியிருப்பேன், கர்ணன் பிறந்த ராசி சார். அள்ளி கொடுத்துருவாங்க சார். யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, நம்பி பழகிட்டா உயிரை கொடுப்பாங்க. ஆனா இந்த 8 வருஷம் இவங்க யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு பெரிய வழியை கொடுத்துருப்பாங்க. யார் மீதெல்லாம் பற்று வைத்தார்களோ அவர்கள் தான் இவர்களை விமர்சனம் செய்திருப்பார்கள். இவங்க யாருக்காக வாழ்ந்திருப்பாங்களோ அவங்களே இவங்களை புரிஞ்சுக்காம நிறைய வழிகள் அனுபவிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா மகர ராசிக்காரர்கள் நீங்க யாரை விசாரிச்சு பார்த்தாலும் அவர்கள் தனக்காக வருந்தியதை விட இந்த 7.5 சனியில தன்னை சார்ந்தவர்களுக்காகத்தான் வருந்திருப்பாங்க.
எனக்கு எல்லாம் இருக்குங்க கடவுள் புண்ணியத்துல, ஆனா நிம்மதி இல்லை. ஏன்னா எனக்கு அப்பாவுக்கு இப்படி, அம்மாவுக்கு இப்படி, பாப்பாவுக்கு இப்படி, தம்பிக்கு இப்படி, மனைவிக்கு இப்படி, இப்படிதான் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா கர்ணன் கடைசியினுடைய இறக்கும் வரை தன்னை சுற்றி இருந்தவர்களுக்காகத்தான் வாழ்ந்தாங்க. யார் கேட்டாலும் செஞ்சாரு, யார் கேட்டாலும் கொடுத்தாரு. கடைசியில தானமும் தர்மமும் அவரை காப்பாத்துதுன்னு நம்ம நினைச்சிருந்தா அதையுமே கொடுத்துட்டாரு, அதையும் சேர்த்துதான் கடைசியில கொடுத்தாரு. அந்த மாதிரிதான் மகராசிக்காரர்கள் இருந்தீங்க. பட் கவலையே பட வேண்டாம் சார். மகராசி இந்த 7.5 வருஷத்துல எந்த வழி அனுபவிச்சிங்களோ, எந்த சித்திரவதைகள் அனுபவிச்சிங்களோ, சத்தியமா அத்தனையிலிருந்தும் வாழ்க்கை உங்களை மீட்டு வந்து உங்களை ஒரு மறு மலர்ச்சி, மறு பிறப்பு, மறு தெளிவு, எங்க நீங்க தொடங்கணும்னு விருப்பப்பட்டீங்களோ, இந்த 7.5 சனிக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்களோ, கடவுள் அதை விட 100 மடங்கு உச்சத்தை தருவார். அதுலயும் குறிப்பா 7.5 சனி முடியக்கூடிய நேரத்துல முத்தாய்ப்பாய் வரக்கூடிய குரு பெயர்ச்சி. ஜூன் மாசத்துல குரு அப்படியே மாறுறாருங்க. குரு 7ல சப்தமமா வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாரு. உண்மையை சொல்லணும்னா, ஒரு பாழ்பட்ட ஒரு வீட்டை பண்படுத்தி ஒரு புதுமனை புகுவிழா செஞ்சா எப்படி இருக்குமோ, ஒரு பாழடைஞ்ச பங்களாவை புதுப்பிச்சு கடவுள் தரமட்டமாக்கி ஒரு பெரிய மாளிகை உங்களுக்கு கட்ட போறார். உங்கள் மனதில் படிந்திருந்த அத்தனை அழுக்குகளையும், மகராசிக்கு ஒரு பயம் இருக்கும். எவ்வளோ பெரிய வழி அனுபவிச்சுட்டோம், இவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கு, இது எப்படி சரியாகும் உடனே, இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோம்னா குழப்புவாங்க. திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு வருத்தப்பட வேணாம். ஒரு நொடி போதும் உங்கள் வாழ்க்கை மாற. ஒரே ஒரு கான்டாக்ட் போதும் உங்க லைஃபை மாத்த. அடுத்த வினாடி என்ன இருக்குன்னே தெரியாம உலகம். அதுதான் வாழ்க்கை. அதுவும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மைன்னா, அந்த சனி விலகும் போது சத்தியமாக நல்லதை செய்தே தீரும். அதுலேயும் குறிப்பா ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, சனி பெயர்ச்சி முடிஞ்ச உடனே 7.5 சனி முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு 7ல குரு வந்துடுறாரு. 7ல குரு வர்றது ஒரு பெரிய பலம் பொருந்திய இடம். சப்தமத்துல வந்து ராசியை பார்க்கும்பொழுது ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புது தெம்பு, புதிய தெளிவு. 8 வருஷத்துல எவ்வளவு திட்டமிடுவாங்க சார், எல்லாம் இருந்து செய்ய முடியாது சார். தகுதி இருக்கும், உழைப்பு இருக்கும் சார், அவங்களுக்கு அர்ப்பணிப்பு இருக்கும் சார், அவங்க 100 பேர்த்த கைட் பண்ணுவாங்க சார். ஆனா அவங்களுக்காக சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாது சார். எல்லாம் இருந்தும் முடக்கத்துல தான் சார் இருந்தது. எதையுமே அவங்க சின்சியரா கூட பண்ண முடியாது. 2வது, இந்த 7.5 சனி வந்து ஏகப்பட்ட விஷயத்த கத்துக் கொடுத்து போச்சு. வாழ்க்கையில எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, யார் நண்பன், யார் துரோகி, யார் உண்மையானவங்க, யார் உங்களை விமர்சனம் செய்பவர்கள் உட்பட. வெகுளியா இருக்காதப்பா, இனிமேல் வெகுளியா இருக்காதம்மா, உனக்கு இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டதெல்லாம் கத்துக் கொடுத்தது. அப்ப அந்த 7ல குரு நேரடியா ராசியை பார்க்கறதுனால அவர்களுடைய எண்ணம், சிந்தனை தெளிவடையும். புதிய முடிவு, புதிய முயற்சிகள் தானாகவே எடுப்பார்கள். எடுக்கணும்லாம் இல்லை, கடவுளே கொண்டு போய் நல்லபடியா முயற்சியை எடுக்க வைப்பார். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதி. அந்த இடத்துல சனி ராகு. பாத சனி ஆரம்பிச்சது இந்த 2.5 வருஷமா குடும்பத்துல ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை இருந்துதான் இருந்தது. 1000 நல்லது சனி சொந்த வீட்டுல இருக்குன்னு ஆறுதலுக்கு சொன்னாலும், இந்த ராகு வந்ததுல இருந்து மகராசிக்காரர்கள் வார்த்தையால நிறைய பேர் கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க சார். சொல்லாத வார்த்தைக்கெல்லாம் தப்பா போய் சேர்ந்திருக்கும். மகராசிக்காரர்கள் பேசுற வார்த்தைகள்லயே நிறைய பேருக்கு தேவையில்லாத பொல்லாப்புலாம் கடந்த காலகட்டங்கள்ல நடந்திருக்கும். நல்லது சொன்னாலும் அது கெட்டதா முடிஞ்சிருக்கும். அது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, தம்பி கேமராமேன் இருக்கா அப்படிங்க. இப்ப தம்பியும் இப்போ உங்ககிட்ட தான் கேமராமேனா இருக்காரு. ஆனா நான் என்ன பண்றேன், தம்பிகிட்ட போய் பேசுறேன். தம்பி என்ன பண்றாரு, செந்திலன் எப்படின்னு கேட்கும்போது, அவரா, ஐயோ அவர் அப்படிங்கன்னு சொல்லிடுறா. அப்படி கடைசியில இங்க வந்து உட்காரும் போது தான் தெரியுது, நான் என்ன பண்ணிடுறேன், தம்பி இப்படி சொல்லிட்டாரு செந்திலனை பத்தி, அப்படியாப்பா நானும் அப்படி தம்பா கேள்விப்பட்டேன்னு அந்த மகராசிக்காரன் சொல்லிடுறான். ஆனா என்ன ஆகுது, இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அப்பா செந்திலனை பத்தி தப்பா சொல்லணும்னு இவன் இங்க உட்கார்ந்து இருக்கான். இவன்கிட்ட போய் இவன் நம்ம எப்படி அவருக்கு ஏதாவது தப்பா இந்த மாதிரி. அப்ப இது தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சூழல்களையும் மகராசிக்காரர்களுக்கு அந்த வார்த்தைகள்ல தடுமாற்றத்தை கொடுத்தது. அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு இந்த 7.5 சனிகளை கடுமையாக அனுபவிச்சாங்க. 5ம் பத்தல, 50ம் பத்தல, 5 லட்சம் வந்தாலும் பத்தி இருக்காது சார். 50 கோடியே கையில் எடுத்துட்டு வந்தாலும் 10 ரூபா புண்ணியத்துக்கு செலவு பண்ணியிருக்க முடியாது சார். அப்படிப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்தது. ஒரு பக்கம் வளர்ச்சி இந்த 7.5 சனியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் வளர்ச்சிக்குப்பான வீழ்ச்சிகளையும் மகராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு தான் வந்தாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுமே படிப்புல சின்ன சின்ன தடைகளை அனுபவிச்சாங்க. நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காம போச்சு. நிறைய பேர் எட்ஜில் மைல்டா ஃபெயில் ஆகியிருப்பாங்க. சில பேர் பெரிய அட்டம் பண்ணி ஏதாவது பண்ணலாமான்னு கூட எண்ணத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த தடைகள் எல்லாம் கடவுள் அருளோடு விலகக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். ஏன்னா குடும்ப ஸ்தானத்தில் சனி ராகுவோட இருந்தது. இப்போ குடும்பத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த சனி விலகிடுச்சனாலே அந்த குடும்பம் தெளிவடையும் சார். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் குடும்பத்தில் இருந்த சிரமங்களும் விலகும். எப்படி சொல்றதுன்னா, ஒரு செயின் ஆஃப் லிங்க் மாதிரி தான் சார். குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையை அனுபவிச்சுட்டே இருந்திருப்பாங்க அந்த மகர ராசிக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை இல்லாத நாள் வராதா, பிரச்சனை இல்லாத நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஒரு பீரியட் மார்ச்சுக்கு பிறகு வருது.
குறிப்பா 3வது இடத்தை குரு உச்சமடைஞ்சு பார்க்கிறார் சார். அப்ப 3வது நபர்களால் இருந்த அழுத்தங்கள் விலகும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாகும். நண்பர்கள் பிரிஞ்சு நிறைய பேர் போயிருப்பாங்க. இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அப்ப விலகிய நண்பர்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எனக்கு உயிரா இருந்தாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, ஆனா இன்னும் அந்த 7.5 சனியில பெரிய சண்டை வந்து விலகி போயிட்டாங்க, பிரிஞ்சுட்டோம், கஷ்டமாயிடுச்சு அப்படின்னவங்க எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல தப்பே இல்லை அப்படின்னு திரும்ப வருவதற்குரிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். 3வது நபர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். வேற்று மொழி பேசக்கூடியவர்கள், வேறு நாடு மாநிலத்தில் வசிக்கக்கூடியவர்களாலும் கண்டிப்பா ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மகர ராசிக்காரர்கள் இந்த 8 வருஷத்துல வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுடைய கனவு நனவாகும். சுய தொழில் பண்ணணும்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் நனவாகும். ஏற்கனவே பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ்ல கொஞ்சம் லேக் இருக்கு அல்லது இழந்துட்டோம் நிறைய அப்படின்றவங்கலாம் திரும்ப ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த பிசினஸை நல்லபடியா தூக்கி நிறுத்துறதுக்குரிய காலம் ஆண்டவனுடைய அருளோடு வரும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தீங்க. இந்த மார்ச்சுக்கு பிறகு கடவுள் புண்ணியத்துல வாகன பிராப்தம் தானாகவே அமையக்கூடியதா இருக்கும். எனக்கு எது வேணாம் சார், நிம்மதி இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு புலம்பிய மகராசிக்காரர்களுக்கு வீட்டுல நிம்மதி, அமைதி, சந்தோஷம், குதூகலம் கடவுளுடைய அருளோடு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமா திருமணம் ஆகி குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்த மகராசிக்காரர்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்க சார். 7.5 சனியில நிறைய வைத்தியம் பார்த்தோம் சார், நிறைய டாக்டர்ஸை பார்த்தோம், நிறைய கோயிலுக்கு போனோம், ஆனாலும் குழந்தை தள்ளி தள்ளி போச்சு சார் எங்களுக்கு அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் கடவுள் புண்ணியத்துல நல்ல புத்திர பேர் ஆண்டவன் அமைச்சு கொடுப்பான். ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் 7.5 சனியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் 6வது இடத்துல குரு. ஸோ பொதுவாக சுப கிரகங்கள் 6ல் மறையிறதுன்றது ஒரு பாவ கிரகத்தினுடைய தன்மைகளுக்கு அப்படியே மாறும். அதுதான் சொல்லுவாங்க 6, 8, 12 அமர்ந்திடும் மற்ற கோள்கள் வீரிட்டு செல்லும் காலம் விரயங்கள் வீடு அமைக்கும். விரயங்கள் வீடு அமைக்கும். ஆமா, விரயங்கள் வீடு அமைக்கும். ஸோ விரயங்கள் வீடு அமைக்கின்ற பொழுது தேவையற்ற செலவுகளும் விரயங்களும் தானாகவே தேடி வரக்கூடியதாகும். உற்றதோர் களவு போவும் ஊரிட்ட சண்டை நீடும். ஒரு பொருளே வச்சிருந்தாலும் அந்த பொருள் இவர்களை விட்டு இழப்பார்கள். 1 ரூபா தொலைக்கிறவன் இருப்பான், கோடியை தொலைக்கிறவன் இருப்பான், அல்லது ஒரு பொருளை தொலைக்கிறவங்க இருப்பாங்க. ஊரிட்ட சண்டை நேரிடும் அப்படின்னா தகுதியற்றவர்கள் எல்லாம் ஒரு ஊரே சண்டைக்கு வரும். தகுதி இல்லாதவர்கள் விமர்சனம் செய்வார்கள். நன்றாக பேசியவர்கள், பழகியவர்கள் நம்ம வந்து தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்துவாங்க. நட்ட பயிரும் கருகி போகும்னு சொல்லுவாங்க. ஒரு பயிர் வச்சல் வைக்கிறேன் சார், ஒரு 1/4 ஏக்கர் பயிர் வச்சிருக்கோம், ஒரு 10 ஏக்கர் கௌரவத்துக்காக பணம் செலவு பண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் லாபமே வராது. விவசாயிகளுக்கு அது பெரிய போராட்டமா தான் இருந்துச்சு. ஸோ பாரட்டு விரட்டம் பின்னி பல பிணி கருமம் சேரும் சார். என்னதான் வைத்தியம் பார்த்து பாரட்டு விரட்டம் பின்னி பல பிணிகள் வந்து நம்மளை அண்டும். என்ன வைத்தியம் பார்த்து டாக்டர்கிட்ட போனாலும் இந்த 8 வருஷம் மாத்திரை சாப்பிடாத மகராசி இருக்காது, சத்து மாத்திரையா சாப்பிட்டுருப்பாங்க. விட்டமின் டேப்லெட் போட்டுங்க, விட்டமின் டி கம்மியா இருக்குங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கெல்லாம் மாத்திரை போட்டாங்க. பாரட்டு விரட்டம் பின்னி பலவினி கருமம் சேரும் ஊரிட்ட அத்தனை பேரும் கொடும்பகை தான் உண்டாகும். நல்லா பேசுறவங்க, பழகினவங்க எல்லாருமே நமக்கு எதிரியா மாறி இருப்பாங்க. நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர்களே உங்களை விமர்சனம் செய்திருப்பார்கள். அப்ப இது எல்லாத்தையுமே மகராசிக்கு 6ல் இருந்த குரு ஏற்படுத்திச்சு சார். இப்போ 7வது இடத்துல குரு வந்துட்டார். இந்த 7ல் வரக்கூடிய குரு திருமண பிராப்தத்துல ஒரு பெரிய மாற்றத்தை தரும். 7 காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும் சார். உச்சம் பெற்ற இடத்துல குரு வரார். நிறைய காதலர்களுக்கு பொற்காலம். 8 வருஷத்துல நிறைய காதல் தோல்வி மகராசி சந்திச்சிருப்பாங்க. உறவுகளுக்குள்ள தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஏன் கணவன் மனைவிக்குள்ள கூட நிறைய பிரச்சனை, பிரிவு, கருத்து மோதல்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ கடவுள் புண்ணியத்துல அந்த சிக்கல்கள்ல இருந்து இவர்கள் மீண்டு வருவாங்க சார். அப்ப புதிய உறவுகளால் இவர்களுக்கு பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் இருந்தாங்கன்னா மனைவியால கணவனுக்கு நல்லது நடக்கும். மனைவி இருந்தாங்கன்னா கணவனால நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு நிறைய நடக்கக்கூடிய சூழலை தரும். 8ல் கேது 1000 நல்லது சொன்னாலும் 8ல் கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும். அப்போ கொஞ்சம் 3வது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார். மாற்று பாலினம் சார்ந்த விஷயம், ஆணா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயத்துல கவனம், பெண்ணா இருந்தீங்கன்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்துல கவனமாக தான் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானம். யாரை நம்பியும் பணம் செலவு பண்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, பெரிய தொகையை கொடுத்து இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்க மேல அதீத அன்பு, பாசம், பற்று வைக்கக்கூடாது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸா, ஓவர் நம்பிக்கை ஏற்படுத்தினீங்க இன்டெப்தா எமோஷனல் அட்டாச்மெண்ட் யாரு கூட ஆகக்கூடாது. அப்படி ஆனா அதுவும் பெரிய பாதிப்பை தரும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எதா இருந்துச்சுன்னா மகராசிக்கு 7.5 சனி முடியறதுனால கண்டிப்பா சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 9வது இடம் அப்பாவடி உறவு, அப்பாவடி சொத்து சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். தந்தையாருடைய உறவு சார்ந்த விஷயம், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப குறிப்பா 10ஆம் இடம் பட்டம், பதவி, பேர், புகழ். மகரத்துக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் வந்தே தீரும். ஏன்னா 7.5 சனி எல்லாமும் இருந்தாலும் பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி மகரம் இருந்திருக்கும். காசு பணம் இருந்தவங்க நிம்மதி இருக்காது. நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறோட காசு பணம் இருக்காது சார். எல்லாம் இருந்துச்சுன்னா நோய்க்கு வைத்தியம் பார்த்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா எல்லாம் இருந்து இப்போ துணி மூட்டையில கட்டி வைக்கிற மாதிரி வச்சிருப்போமே தவிர தேவைக்கு பயன்படாது.
அப்போ இந்த வழிகள் போராட்டங்கள் எல்லாம் மாறும் சார். கையில் வச்சு 10 ரூபா செலவு பண்ணுவீங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக 10 பேத்துக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய அனுகூலம் உண்டு. ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அதில் பீக்கில் வரலாம். ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காங்க அரசியல்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி, நல்ல மாற்றம், நல்ல திருப்பம் அவங்களுக்கு கிடைக்கும், நல்ல பொறுப்பு கிடைக்கும். திரைத்துறையில் இருக்காங்க, வேறு ஏதாவது சர்க்கிளில் இருக்காங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கேன் சார்னா ப்ரமோஷன் கிடைக்கும். ஃபைனான்ஸுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ஏன்னா 7ல் குரு வந்ததுக்கு பிறகு கையில் நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கரெக்டாக 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ லாபத்தில் குரு பார்க்கும்போது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக தன்னிறைவை அடைவார்கள். நான் அள்ளி கிடைக்கும் கடவுள் கோடியை கொடுத்துருவாருன்னு போய் சொல்கிறத விட உங்கள் தேவைக்கு பணம் கண்டிப்பாக வரும். கை நிறைய வச்சு நீங்கள் செலவு பண்ணலாம். 12ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சம் சார். சாமியை கும்பிட்டு வழியோடு அழுத நாட்கள்லாம் மாறி கடவுளை நீங்கள் எதெல்லாம் கேட்டீர்களோ அத்தனையும் அந்த குரு பகவான் தரப்போகிறார். நீங்கள் சாமி கும்பிட்டு அழுது போராடி மன உளைச்சலோடு கடந்த ராத்திரிகள் எத்தனையோ உண்டு மகரத்துக்கு. நிறைய நாள் சாமி இல்லை, கடவுள் இல்லை, எவ்வளோ கோயிலுக்கு போயிட்டேன், எவ்வளோ சாமி கும்பிட்டேன்ல நம்ம உறவுகள் நிறைய புலம்புவாங்க இந்த 7.5 சனி நடக்கும் போதெல்லாம். அந்த வழிகள் எல்லாமே கண்டிப்பாக மாறும். டிப்ரெஷனில் எத்தனை பேர் தூக்கம் வராமல் இருந்துருக்கு சார். நிறைய தூக்கமின்மைக்கு மருந்து சாப்பிட்ட ராசி மகர ராசி சார். ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ட்ரௌமா இந்த வார்த்தைகள்லாம் அவங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க சார். ஆனால் இந்த 8 வருஷத்தில் இது எத்தனையோ மகர ராசிக்காரர்கள் பல சைக்காட்டிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க, பல ஹார்ட் டாக்டர்ஸை பார்த்துருப்பாங்க, பல டெஸ்ட் ஸ்க்ரீனிங் எடுத்து பார்த்துருப்பாங்க சார். அவ்வளோ வழிகள் இருந்துச்சு சார். மகரத்துக்கு ஒரு பெரிய வழி என்னென்னா இந்த காலகட்டத்தில் நோய் இருந்து வைத்தியம் பண்ணுறது வேற சார். இல்லாத நோய்க்கு மருந்து சாப்பிடுவாங்கல்ல, அதை அவங்க அனுபவிச்சாங்க. இந்த 8 வருஷம் உண்மையை சொல்லணும்னா அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சாங்க, இளமையை தொலைச்சாங்க, அழகை தொலைச்சாங்க, ஏன் அவங்களுடைய உணர்வுகளை தொலைச்சாங்க. பட்டு எங்கேயும் தொலைக்கலை. சனி பகவான் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. எது செஞ்சால் சரி, எது செஞ்சால் தப்பு, உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, எது பண்ணா நீ கெட்டு போயிடுவ அப்படின்றதெல்லாம் கடவுள் காட்டி கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த 7.5 சனி அவர்களுக்கு முழுமையாக விலகிறதுனால கடவுளுடைய அருளோடு அவருடைய வாழ்க்கைக்கே ஒரு மறு ஜென்மம், ஒரு மறு பிறப்பு. இனிமேல் அவங்க கண்ணை மூடிக்கிட்டு அடுத்த 27 வருஷம், கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 30 வருஷம்னு வச்சுக்கலாம், வெற்றி நடை போடக்கூடிய அத்தனை அனுகூல வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது. இதோட அஷ்டம சனி வரும்போது தான் கஷ்டப்படுத்தும். அதுக்கு இன்னும் நெடுங்காலம் இருக்குது. அதனால் மகர ராசிக்கெல்லாம் இனிமேல் அடி தூள் தான் சார். பயப்படவே வேணாம். கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருப்பாங்க. அவ்வளோதான். அள்ளி ஆசை வார்த்தைகளை சொல்லி அது நடக்கு இது நடக்குன்னு நான் உசு பேசுறதை விட நல்லா இருப்பீங்க. அவங்க வழிக்கெல்லாம் கடவுள் சத்தியமாக பலன் தருவாங்க. அந்த ஒரு வார்த்தை போதுமே சார். நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டாலே அது போதும். அதுக்கு மேல நீ கோடி சம்பாதிக்க, லட்சத்தை சம்பாதிக்க, வேற காசு பேர் புகழெல்லாம் கூட அப்புறம் சார். அது உங்க பிராப்தத்தை பொறுத்தது, உங்க கிரக நிலையை பொறுத்தது. பட் நல்லா இருப்பீங்கன்றது போதும். மனசார மகராசிக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீங்க விட்ட கண்ணீருக்கும் உங்களுடைய வலிக்கும் நீங்கள் பட்ட போராட்டத்துக்கும் சத்தியமா நல்லா இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறிடாதா, இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்லாம் நிறைய மகராசிக்காரர்கள் தோண்டு போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள் மகராசியில் நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் சார். வெளியில் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஸ்டார்ஸ் அவங்களாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுடைய வழிகளை கேட்கும் பொழுது அப்படியே மனம் களையும் சார். அந்த அளவுக்கான வேதனைகள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. கடவுளுடைய அருளோடு அந்த வழிகள் எல்லாமும் மாறப்போகுது. வாழ்க்கையில் அவர்கள் நினைத்த வெற்றியை விட, சந்தோஷத்தை விட ரொம்ப சூப்பரான இடத்துக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக போவாங்க. கடவுள் சனி பகவான் உங்கள் ராசிநாதன், உங்கள் அப்பா மாதிரி தான். சில விஷயங்களை ரொம்ப கடினமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு டீச் பண்ணிட்டாரு. அவர் கெட்டவர்லாம் இல்லை. கொஞ்சம் நீ தப்பு பண்ணுற, அது தண்டனை கொஞ்சம் வலுவாக கொடுத்துட்டாரு. அந்த தண்டனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வந்து லைஃப் அழகாக சக்சீடாக கொண்டு போயிடுவாங்க சார். ரொம்பவே நல்ல பீரியட், நல்லா இருப்பாங்க. மகர ராசியில் இருக்கும் குழந்தைகள் படிப்பு எப்படி? மகராசி ஸ்டடீஸ்லாம் சூப்பராக இருக்கும் சார். 2ல் ராகு இருந்துச்சுன்னா வாக்குஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். துஷ்ட வாக்கு மாதிரி இருக்கு, டக்குன்னு ஷார்ப்பாக அடிப்பாங்க. பேச்சு திறமையெல்லாம், வாக்கு வன்மையெல்லாம் நல்ல கூடி வரும் சார். சனி இருந்த காலகட்டம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. ஆஃப்டர் சனி பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாக படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அவங்களுக்கு. நல்ல விதமான அனுகூல பிராப்தம்லாம் வரும். எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கலாம் ஜூனுக்கு பிறகு அப்ளை பண்ணலாம் சார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வேற ஏதாவது போட்டித் தேர்வு ட்ரை பண்ணவங்க, பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடாவோ ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடாவோ செய்யணும்னு நினைக்கிறவங்க ஜூன் மாசத்துக்கு பிறகு மகராசி முயற்சி பண்ணா பெரிய அனுகூலம் கிடைக்கும் சார். நல்லா இருப்பாங்க. நிச்சயமா சார். 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. சனி பகவான் அவர்களுக்கு என்ன பலன்? ரொம்ப அற்புதமான கேள்வி. உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்க போறாங்க சார். நிறைய வழி சார் அவங்களுக்குலாம். அந்த 60 வயசுல இருந்தவங்கன்னா உண்மையை சொல்லணும்னா சத்தியமா தனக்காக வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க சார். 60 வயசை தொட்டு இருந்தாலும் பிள்ளைக்கு வாழ்ந்தேன், பொண்டாட்டிக்கு வாழ்ந்தேன், கணவனுக்கு வாழ்ந்தேன் மட்டுமே தான் வழியோட இருந்தாங்க. அப்படி வாழ்ந்தும் கூட அவங்கள அடுத்தவங்களை நினைச்சுதான் கஷ்டப்பட்டாங்க. என் பிள்ளை இப்படி இருக்கு, பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு, மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சு, கணவனுக்கு இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பீரியட் வந்து ஆஃப்டர் மார்ச்சுக்கு பிறகு ஒரு பெரிய மறுமலர்ச்சி இருக்கு சார். உடல் அளவிலும் மனதளவிலும் பெரிய தெளிவு கிடைக்கும். அவங்க எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஆண்டவ புண்ணியத்துல வெற்றியை தருவார். பெரிய நிம்மதி, பெரிய சந்தோஷம்,
பெரிய அமைதி, பெரிய ஆரோக்கியத்தை கடவுள் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. நல்லா இருப்பாங்க. நிச்சயமா சார். நல்ல நேரம் வந்துருச்சு. அதை தொடர்ந்து தக்க வைக்கணும். அதற்கான வழிபாடை சொல்லுங்க. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்குது சார். ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான். காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே சூரியனோட பேசட்டும் சார். ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. காலையில் எந்திரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு கூட கார் ஓட்டும் போது கூட நீங்கள் பேசிகிட்டே போகலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான கிரகம் சூரியன். ஸோ அந்த சூரியனுடைய அதிபதி சனிக்கு அப்பா. அவர் கரெக்டு தாங்களா? ஆமாம். ஸோ சூரிய பகவானுடைய வழிபாடு ஏன் சொல்கிறேன்னா, அந்த மகர ராசிக்கு சனி பகவானுடைய தகப்பனே சூரிய பகவான் தான். ஸோ சூரியனோடு நீங்கள் பேசும் பொழுது சத்தியமாக சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் மாயையும் செய்யறதுக்கு காத்துட்ருக்காரு. சூரியனுடைய வழிபாடு தான் மகர ராசிக்கு மிகச்சிறந்த பலனை தரும் சார். ஆத்மார்த்தமாக பேசுங்களேன். நம்ம அப்பாட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி சூரிய தேவா, உன்னுடைய கதிர்கள் என் மேலே படும் பொழுது என்னுடைய வாழ்க்கை புனிதமடையணும், உன்னுடைய கதிர்கள் என் மேலே படும் பொழுது நானும் என் வாழ்க்கையிலையும் பெரிய திருப்பம் சந்தோஷம் எனக்கு வரணும் கடவுளேன்னு வேண்டிக்கோங்க. தொடர்ச்சியாக சூரிய பகவானுடைய வழிபாடு பெரிய மாற்றம் தரும். நிச்சயமா சார். நெஞ்சாத நன்றிகள். சுகமே சொல்லுங்க. நன்றி.